நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 புரட்டாசி மாதம் என்ன பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரிய ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை இந்த புரட்டாசி மாத பிற்பகுதியில் புதனுடைய மாற்றம் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றம், இந்த 2 மாற்றங்கள் தான் பெரிய. ஏன்னா ரெண்டுமே மாதாந்திர கிரகங்கள் தான். அப்போ அந்த 2 கிரகங்களுடைய ஒரு சிறிய மாற்றம் தான் இருக்கே தவிர குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. இந்த 2 மாற்றங்களும் ஏதாவது கெடுதலை கொடுத்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் குருவின் பார்வையில் வர்றார். சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அது ஒரு நிலையில் பெரிய சோதனைகளை கண்டிப்பாக சுக்கிரனுடைய ராசி, சுக்கிரனுடைய நட்புகள், சுக்கிரனுடைய தசாபக்தி அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்க போகிறதில்ல. ஆக இப்பொழுது ஒரு முக்கிய அமைப்பு, அதை விட பெருசு என்னென்னா, செவ்வாய் மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்க, மாதத்தின் பிற்பகுதியில் புதன் குருவின் பார்வையில் வர, இந்த செவ்வாயுடைய ராசிகள் மற்றும் புதனுடைய ராசிகளில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் மற்றும் புதன் தசை, செவ்வாய் தசை, செவ்வாய் புக்தி, புதன் புக்தி இவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், எல்லோருக்குமே நல்ல விதமான ஒரு அத்தனை அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாதம் நல்ல மாதமாக தாங்க இருக்குது. இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன விதமான நல்ல அல்லது சாதகமற்ற தன்மைகளை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம். மகர ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம், வியாபாரம் டாப் டக்கராக இருக்கும். 10ஆம் இடத்துல தசம அங்காரா என்கின்ற சொல்லப்படக்கூடிய 6ஆம் இடத்து குருவின் பார்வை பெற்ற 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தொழில் துறைகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலைகளை விலக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். அங்கே தொழில் ஆரம்பித்தேன், இங்கே தொழில் ஆரம்பித்தேன், கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி காசை போட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஏன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் தொழிலை ஆரம்பித்ததே தப்பு தானோ, இந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கக்கூடாதோ என்கின்ற மாதிரியாக கடந்த 2-3 வருஷமாகவே தொழில் ரீதியிலான, வேலை ரீதியிலான, வியாபார ரீதியிலான, விவசாய ரீதியிலான குழப்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து தீர்வு வந்துருங்க. 10ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் குருவின் பார்வையில் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு. அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியவே குரு பார்க்க போகிறார். குரு உச்ச குருவாக மாறி அதிசார முறையிலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பார். இப்போ கூட பாருங்கள், முதல்ல 8ஆம் இடத்துல நீச்சனாக, 8ஆம் இடத்தில் பகை அமைப்புகளில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மாதத்தின் கடைசியில் 9ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். ஆக படிப்படியாக பிரச்சனைகள் நீங்கக்கூடிய அமைப்புகளில் தான் இப்போது மகர ராசிக்காரங்க இருக்கிறீங்க. போங்க சார், 7.5 சனி முடிஞ்சவொன்னே அது வரும் இது வரும்னு எல்லாரும் யூடியூப்பில் சொன்னீங்க, ஒன்றும் வரல, நான் தான் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கேன், நடக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்க மகர ராசிக்காரர்களுக்கு கூட படிப்படியாக தான் நடக்கும். 7.5 சனியில் 7.5 வருஷம் கஷ்டப்பட்டீங்க. 7.5 நிமிஷத்தில் எந்த விதமான மாற்றமும் வந்துடாது, 7.5 நாளில் வந்துடாது, 7.5 மாதம் ஆகும். அந்த அளவுக்கு இப்போது தான் ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு, 5 மாதங்களுக்கு முன்பு 7.5 சனி அமைப்பு முடிந்திருக்கிறது. இந்த மாதத்திலிருந்தே சில படிப்படியான முன்னேற்றங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும். எதிர்பாராத சில நன்மைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தூர இடங்கள், வடக்கு தேசங்கள், வெளிமாநிலங்கள், இது மாதிரியான அமைப்புகளில், குறிப்பாக வெளிநாடுகளில், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை. அந்த சனியை வேற 9ஆம் இடத்துலேருந்து சுக்கிரன் மாதத்தின் இறுதியில் பார்க்க போகிறார். அப்போ என்ன நடக்கும்? 9, 10ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கின்றன. 9, 10ஆம் இடங்கள் வலிமையாக இருந்தாலே வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் எல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்காக குடும்பத்தில் நல்லா இருக்காதான்னு கேட்காதீங்க. குடும்பம்னு இருந்தாலே சண்டை சச்சரவு எப்போவுமே இருக்கும். கணவனின் பேச்சை மனைவி கேட்க மாட்டார், மனைவியின் பேச்சை கணவன் கேட்க மாட்டார். முக்கியமான நேரங்களில் தான் 2 பேரும் ஒத்து போவீங்க. டெய்லி சண்டை போடாத குடும்பம் எந்த குடும்பமும் கிடையாது. மகர ராசிக்காரங்கிட்ட இப்போ அதிகமாக சண்டை இருக்குன்றது உண்மை. அந்த சண்டையை கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பிற்பகுதியிலிருந்து அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. ராசிநாதன் கடைசி பிற்பகுதி 10 நாட்கள் சுபத்துவத்தை அடைவதால் தைரிய வீரியம் அதிகமாக இருக்கும். எதையும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலான்ற எண்ணங்கள் இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தின் 20ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே இதுவரைக்குமே நல்லது நடக்கலையேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் நல்லது கண்டிப்பாக நடக்கும் என்பதற்கான, நான் சொன்னால் மட்டும் அதை நீங்கள் நம்ப போகிறதில்ல. கண்ணு முன்னாடி ஏதாவது நடந்தால் தானே நம்ப போகிறீங்க. அது மாதிரியாக கண் முன்னே ஏதாவது ஒரு நல் மாற்றம் நடக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்.